இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி இங்கிலீஷில் பேசுறது தெரியல. சொன்னதுக்காக என்னங்க என் விரும்பி ஏதோ இருக்காரு. நிஜமான கை நடக்குதுங்க, என்ன சொல்லணும் தெரியல. அசோக்கும் ஜோஜோவேட்டா சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடக்குது, என்ன சொல்லணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எனக்கு 11 வயசு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன், மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன், ரஹ்மான் சார் படங்கள், இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராபப்லி 8 or 9 years old அது வந்தபோது. ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும்போதே அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப், இது நிஜமா இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். And also sharing screen with some of the most brilliant actors and technicians. Ravi K sir எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும். அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுப்பார். கேமராலெல்லாம் பார்க்கும்போது he is a genius. ட்ரிஷா, ஆக்சுவலி உங்களை 2 பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸின் பார்த்து சொல்லதான் தோணுது எனக்கு. Although we are contemporaries, Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Jojoeta, அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை ப்ளஷர், மை ப்ரிவிலேஜ். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அதுதான் சொல்ல தெரியுது. சரியல்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது நிஜமா கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதில் தான் நான் இருக்கேன். இது நிரந்தரமாக இதுலேயே இருந்துடணும்னு போல இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மூமெண்ட். இங்கே வந்து இந்த விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் இது அதெல்லாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரஹ்மான் சார், சிம்பு எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சார் எவ்வளோ வர்ஷிப் பண்ணுறேன்னு தெரியும். ஐ எம் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏக்கலைவனை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார், again I'm a huge fan. எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கிறனால நான் எல்லாருமே I'm a huge fan of all of you. And டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ I'm a huge fan. உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதில் நானும் I'm a part of it. I'm just really happy. And த்ரிஷா மேம், ஜோஜி ஜார்ஜ் சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. I hope we get another chance to work with. And Ravi K sir, thank you. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். இந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் பார்த்தேன். ஐ ஜஸ்ட் காட் அப்சர்வ் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சாரி. Again a big fan.
ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்பார், நானும் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியும் நினைக்கிறேன், காரு செம்ம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினாரு. இட்ஸ் a huge thing for me. பெரிய விஷயம் இருக்குது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பற்றி, ஒவ்வொரு சீனை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கிலீஷ்லேயே பேச சொல்லியிருக்கு. நான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்ச தமிழில் பேசுகிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் கமல் சார், மணி சார் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஆசை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட கனவு வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இந்த மாதிரி பெரிய மேடையில் உட்கார்ந்து எல்லாமே ஒரு பிளஸிங். அண்ட் தேங்க்யூ மணி சார், கமல் சார், ரமன் சார், everybody, சிம்பு சார், கிருஷ்ணா மேம், Ashwin, all media. Thank you so much for the support and நிறைய எக்ஸைட்டாக இருக்குது இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களை போல. Anyway, thank you so much.